So property of equipotential surface. The potential difference between any 2 points on the equipotential surface is 0. ஏன் 0? ஏன்னா equipotential potential என்னவா இருக்கும்? சேம். கரெக்ட்டா? ஏதோ ஒரு வேல்யூ x னு ஒரு வேல்யூ வெச்சுக்கோ. அப்ப இன்னொரு பாயிண்ட்ல x தானே இருக்கும். அப்ப ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? என்ன தம்பி இங்க தெரியுது? நீக்கு என்ன ஆச்சு உனக்கு? அந்த பிளேஸ் பிடிக்கலையா? No work is done. சரியா? No work is done. டேய் போதும். No work is done in moving a charge over equipotential surface. Equipotential surfaceல மூவ் பண்ணதுக்கு work done இல்ல. ஏன்னா work done ஓட பேசிக் ஃபார்முலா என்ன? Charge into delta V. ஆமாவா இல்லையா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே இல்லனா நான் ஈஸியா வர்க் பண்ணிடுவேனா? புரியுதா இல்லையா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0. அப்ப வர்க் டன் எவ்வளோ? 0. அப்ப நல்லா பாரு, சப்போஸ் இதான் ஒரு ஸ்பியர்னு வெச்சுக்கோ. இந்த ஸ்பியர்ல நான் எந்த பாயிண்ட்ல பார்த்தாலும் பொட்டன்ஷியல் என்னவா தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். அப்ப நான் சார்ஜை இங்க இருந்து இங்க மூவ் பண்ணதுக்கு வர்க் பண்ண தேவை இல்ல. புரியுதா? அதே நான் வந்து அதே வந்து நான் இங்க பக்கத்துல கொண்டு வரேன்னு வெச்சுக்கோ, நான் பொட்டன்ஷியல் கம்மி பண்றேனா அப்ப நான் வர்க் பண்ணா ஐ ஹேவ் டு டு வர்க் அகைன்ஸ்ட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? பார்த்தோம். கழுதைக்கு தான் போணும். இப்ப பாரு, ஒன்ட்ட கேக்குறாங்க வாட் இஸ் தி வர்க் டன் இன் மூவிங் தி சார்ஜ் Q0 from B to C. சரியா? B இங்க இருக்கு பாரு, B to C. B ல இருந்து C க்கு இங்க வர. ஓகேவா? புரியுதா? along the circumference வழியா நீ சுத்தி வர. அப்ப வர்க் டன் எவ்வளோ? 0. நீ சும்மா எல்லாமே என்ன பண்ணிருக்கேன்னா, நான் நேரா வர மாட்டேன். நான் என்ன பண்றேன், நான் ஃபர்ஸ்ட் ஏக்கு போறேன். அப்ப நல்லா பாரு, நீ கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டியா, அப்ப பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? அப்ப ஃபர்ஸ்ட் நீ ஏதோ ஒர்க் பண்ணிருப்பியா? அடுத்த சிக்கு வர. அப்ப யார் ஒர்க் பண்ணிருப்பா? ஒர்க் இஸ் டன் பை த ஃபீல்ட். கரெக்டா இல்லையா? அப்ப கேன்சல் ஆயிரும். அப்ப நெட்வொர்க் டன் எவ்வளவுதான்? இல்லைன்னா நம்ம சிம்பிளா என்ன சொல்லிக்கலாம், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் பேசிக்கலி what? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்ப நான் நடுவுல எந்த பாதையில வரேங்கிறது முக்கியமே கிடையாது, இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, ஃபைனல் பாயிண்ட் இது. புரியுதா? இப்ப பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர். நல்லா பாரு, இதான் சர்ஃபேஸ்னு சொன்னா இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்திருக்கும். கரெக்டா இல்லையா? இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தெரியுதா? இப்படி வச்சுக்கு. சரியா? இது காட்டுறதுக்கு இப்படி வரைஞ்சிருக்கும். ஓகேவா? இன்னும் விண்டோ வரைஞ்சிங்கன்னா ஃபீல்டு இப்படி காட்டினா ஒரு வெறும் லைன் தெரியும். அப்புறம் லைன் எப்படிங்க சர்ஃபேஸ் ஆகும் இங்க? சரியா? ஸோ இங்க பாரு, இதுக்கு பார்த்தோன்னா இப்படி இருக்குமா? புரியுதா? அதே மாதிரி அங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு equipotential surface at each point of the surface. Draw equipotential surface of uniform electric field. எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா இருக்குது. நல்லா பாரு, இந்த பாயிண்ட்லையும் சரி, இந்த பாயிண்ட்ல சரி, இந்த பாயிண்ட் எல்லாத்துக்கும் பொட்டன்ஷியல் எப்படின்னா சேம். முடிஞ்சா? இந்த பாயிண்ட் எல்லாத்துலயுமே சரி. இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் வந்து ஏல அதிகமா இருக்குமா இல்ல பில பொட்டன்ஷியல் அதிகமா? ஏன் அதிகம்? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல போனா பொட்டன்ஷியல் என்ன கம்மியாகும். எனக்கு அதெல்லாம் புரியாது. சரி, அப்ப இங்க பிளஸ் சார்ஜ் இருக்கா, அப்ப பக்கத்துல பொட்டன்ஷியல் என்ன? எஸ், n நம்பர் ஆஃப் செட்டா வரைஞ்சிக்கிட்டே வரலாம் ஒரு ஒரு பாயிண்ட்க்கு. கரெக்டா இல்லையா? புரியுதா? சரியா? Two equipotential surface never intersect each other. Suppose இது intersect பண்ணுதுன்னு வெச்சுக்கோ. நல்லா பாரு, ஒரு plane இப்படி இருக்கு. அப்ப இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? ஃபேண்டாஸ்டிக். கரெக்ட்டா? இன்னொரு இது, இதோட ஃபீல்ட் எப்படி இருக்கு? நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் intersecting, which is basically why it is not possible? ஏன்னா சப்போஸ் இந்த இடத்துல மெர்ஜ் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைரக்ஷனை காட்டுது. ஆமாவா இல்லையா? அப்ப என்ன ஆகுது? இட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப சப்போஸ் நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, அப்ப இது என்னதான் ஆகும்? ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கும். புரியுதா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி பாரு, இவனுக்கும் ரிசல்டன்ட் எப்பவுமே இப்படி இருக்குமா? அப்போ ரிசல்டன்ட் பார்த்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போய்கிட்டு இருக்கும். புரியுதா?
எஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் தி சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த சர்ஃபேஸ்க்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சேன்னா இந்த சர்ஃபேஸ் கிடைக்குமா, இந்த சர்ஃபேஸ் கிடைக்கும். அதுக்கு இது பெர்பெண்டிகுலர் தானே. இப்போ இதுக்கு ரிசல்டன்ட் எப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்குமா. இப்போ இந்த சர்ஃபேஸ் ஈக்விபொட்டன்ஷியல் வரைய சொன்ன எப்படி வரையுவேன். Two equipotential surface can never intersect each other. ஆமாவா இல்லையா. அப்போ நீ ரிசல்டன்ட் ஃபீல்ட் எடுத்தனா ரிசல்டன்ட் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எடுப்பியா, புரியுதா.